உலக சினிமாவின் தந்தை. பல வருஷங்களா ஓவியங்களையும் சிலைகளையும் பார்த்து ரசித்த மனுஷன் மூமெண்ட்ஸ், அதாவது சலன படங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறான். அப்படி அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகள் 19ஆம் நூற்றாண்டிலேயே அதுக்கான முயற்சியில் இறங்கிடுச்சு. மேற்கத்திய நாடுகளின் மேதைகளான லியோனார்டோ டாவின்சி, தாமஸ் ஆல்வா எடிசன், லூமியர் பிரதர்ஸ் இவங்களும் இந்த முயற்சியில் இறங்குறாங்க. இதில் தாமஸ் ஆல்வா எடிசனும் லூமியர் பிரதர்ஸும் ஜெயிக்கிறாங்க. அவங்க தான் ஜோட்ரோப், கினிடாஸ்கோப், பயாஸ்கோப் போன்ற பெயருள்ள இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லூமியர் பிரதர்ஸும் தாமஸ் ஆல்வா எடிசனும் பட தயாரிப்பில் இறங்குறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசனுடைய சிஷ்யரான எட்வின் ஃபோர்டர் அப்படின்றவர் தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட ஒரு புது முயற்சியாக கதையம்சம் உள்ள படங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தாமஸ் ஆல்வா எடிசனும் அதுக்கு ஓகே சொன்ன உடனே த லைஃப் ஆஃப் அன் அமெரிக்கன் ஃபயர்மேன் அப்படின்ற ஒரு படத்தை போர்ட்டர் எடுக்கிறாரு. அந்த படத்தை வெளியிடுறாங்க. அந்த படம் ஓஹோன்னு ஓடுது. அதுக்கப்புறம் கதையம்சம் உள்ள ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் த கிரேட் ட்ரெயின் ராபரி அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு. இந்த படத்தில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, உலகின் முதல் கதையம்சம் உள்ள படம் இந்த படம் தான். அது மட்டும் இல்லை, வெஸ்டர்ன் கவுபாய் படங்களுக்கு முன்னோடி இந்த படம் தான். இந்த படத்தில் யூஸ் பண்ண கேமரா கோணங்கள், ஷாட்டுகள் இன்னைக்கும் பல படங்களில் பார்க்கலாம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான காட்சி, ஒரு கொள்ளைக்காரன் க்ளோஸ்அப்பில் வந்து பொதுமக்களை பார்த்து சுடுற மாதிரி ஒரு காட்சி. தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் அவன் நம்மளை தான் சுடுறானோன்னு பயந்து ஓடினாங்களாம். இதை பார்த்த தாமஸ் ஆல்வா எடிசனும் போர்ட்டரும் திரைப்படம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு உணர்ந்தாங்களாம். அதுக்கப்புறம் 1909ஆம் வருஷம் அமெரிக்காவில் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்து நாடக ஆசிரியராகவும் நாடக நடிகராகவும் இருந்த டேவிட் வர்க் கிரிஃபித் என்றவர் திரைப்படத்துறைக்குள்ள நுழைகிறார். அதுவரைக்கும் கலை வடிவமாக இருந்த திரைப்படத்துறையை தொழில் முறையாக மாற்றுறாரு. அவர் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாலி அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படத்தில் கதை, திரைக்கதை, ஒளிப்பதிவு, டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் மேனேஜர், காஸ்டியூம் டிசைனர், மேக்கப் மேன், இப்படி 14 துறையை அவர் ஒருத்தரே கையாண்டு அந்த படத்தை எடுக்கிறாரு. அந்த படம் வெற்றிகரமாக ஓடுது. உலக சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் D.W. கிரிஃபித், அதாவது டேவிட் வர்க் கிரிஃபித்.